கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் நீதிமொழிகள் 20:21. ஆரம்பத்திலே துரிதமாக கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு அநேகருடைய எண்ணங்கள் என்னவென்றால், துரிதமாய் முன்னேற வேண்டும், உடனடியாக சம்பாதிக்க வேண்டும். அப்படி ஒரு அவசர முடிவை எடுத்து அநேகர் தங்கள் வாழ்க்கையிலே திணறிக்கொண்டும் திண்டாடிக்கொண்டும் இருக்கிறார்கள். வேதம் சொல்லுது, தேவன் தருகிற ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. ஆனால் படிப்படியாக தேவன் ஒருவரை உயர்த்தும் போது அந்த அனுபவத்தின் பாதையிலே கடந்து போகிறோம். இப்படித்தான் உழைக்க வேண்டும், இப்படித்தான் கஷ்டப்பட வேண்டும், இந்த பாதையில் கடப்பது எவ்வளவு கடினமாய் இருக்கிறது, இவ்வளவு கடினமாய் உழைத்து நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்தித்தான் சம்பாதித்து மேலே வர வேண்டும் என்ற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிறது. ஆனால் நிறைய பேருடைய வாழ்க்கை குறுக்கு வழியிலே துரிதமாய் மற்றவர்களை ஏமாற்றி எப்படியாகிலும் அப்படியாகிலும் சம்பாதித்து மேலே வர வேண்டும் என்று அவர்கள் அவசரப்படுகிறார்கள். வேதம் அதை விரும்பவில்லை. துரிதமாய் கிடைக்கிற சில நன்மைகள் துரிதமாய் நம்மை விட்டு போய்விடுகிறது. துரிதமாய் கிடைக்கிற சில ஆசீர்வாதங்கள் துரிதமாய் நம்மை விட்டு கடந்து போய்விடுகிறது. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் நிலைத்திருக்க வேண்டுமானால் நாம் கொஞ்சம் கொஞ்சமாய் கஷ்டப்பட்டு நாம் வளர்ந்து தேவன் விரும்புகிறபடி நல்ல வழியிலே நேர்மையான சம்பாத்தியத்தை நாம் செய்து மேலே மேலே வரும்போது அது நமக்கு மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் எடுத்துக்காட்டாயிருக்கிறது. இந்த நபர் ரொம்ப உழைத்தார், ரொம்ப நாள் கஷ்டப்பட்டார், இன்றைக்கு நன்றாக இருக்கிறார் என்று பொதுமக்களும் நம்மை புகழ்ந்து நம்மை கண்டு அவர்களும் உழைக்க துவங்குவார்கள். எனவே இந்த நாளிலே ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டு, அதில் மாற்றமே இல்லை. நாமும் முயற்சி எடுத்து உழைத்து பிரயாசப்பட்டு நாம் மேல மேல வரும்போது இன்னும் கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். ஆமென். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, துரிதமாய் என்னால் மேலே வர முடியவில்லை என்று கலங்கி இருக்கிற மக்களுக்கு இந்த வசனம் ஒரு நல்ல வழிகாட்டியாய் அமைந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இதை பிடித்துக் கொண்டு உம்முடைய பிள்ளைகள் நல்ல முடிவை, சம்பூரணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.